எங்களுக்கு வந்து ஆக்சுவலா இதுல வந்து பணி நிரந்தரம் செஞ்சு தொகுப்பூதியத்தை வந்து பணி நிரந்தரம் தான் செஞ்சிருக்காங்க. எங்களுக்கு வேண்டியது பணிக்கு வந்து செவிலியர்கள் வந்து நிரந்தரமா இன்னும் வந்து போஸ்டிங் அதிகப்படுத்தணும்னு நாங்க கேட்கிறோம். இப்ப நிரந்தரமா இந்த தொகுப்பூதியத்துக்காரங்க இருக்கிற வச்சு நம்மளுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு இதை வந்து சேவை எங்களால தர முடியாது. தொகுப்பூதியத்தில் இருந்தவங்க அப்படியே பணி நிரந்தரம் ஆகிறாங்க. இதனால எங்களுக்கு வந்து பணிச்சுமைகள்லாம் அப்படியே தான் இருக்கும். ஆட்கள் வந்து பற்றாக்குறை இருக்கதான் செய்யும். சரிங்களா? அடுத்தது, தமிழகத்தில் அரசு மருத்துவமனையில் பணிபுரிந்து வருகின்ற ஏறத்தாழ 30,000க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் சார்பாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஐயா அவர்களுக்கும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் ஐயா அவர்களுக்கும் எங்களின் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல மக்களின் முதல்வர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் கனிவான கவனத்திற்கு சில பணிவான கோரிக்கைகள். புதியதாக தொடங்கப்பட உள்ள அரசு செவிலியர் கல்லூரிகளில் நர்சிங் டியூட்டர் போஸ்ட் ஆனது ஏற்கனவே வழங்கப்பட்டு வந்த நடைமுறையில் இருந்தபடும் பணி நிரந்தர பணியிடமாக மட்டுமே வழங்க வேண்டும். ரீடிப்ளாய்மெண்ட் ஜிஓ நம்பர் 204 ரத்து செய்ய வேண்டும். எங்களது இப்ப ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நாங்கள் எல்லாருமே வந்து கருப்பு பட்டை அணிஞ்சு எங்களோட கோரிக்கைகளை வந்து வலியுறுத்தி 3 நாள் வந்து கருப்பு பேட்ச் அடைஞ்சோம். 3 நாள் வந்து கோஷம் போட்டோம், குரல் ஒலி எழுப்பணும். அதுல வந்து எங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் வரும் அப்படின்னு நாங்க எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனா அரசு வந்து 2500 செவிலியர்கள் வந்து அந்த தொகுப்பூதியத்தில் இருந்தவங்க வந்து பணி நிரந்தரம் தான் பண்ணாங்களே ஒழிய அதுக்கு ஸ்டாஃப்ஸ் நிறைய வந்து போஸ்டிங் வந்து கிரியேட் பண்ணல, புது கிரியேஷன் எதுவுமே பண்ணல. அதனால எங்களுக்கு அதுல கொஞ்சம் மன வருத்தம் இருக்கதா செய்யுது. எங்களோட குறைகளை வந்து முதல்வர் அவர்கள் இந்த ஆட்சியிலாவது கேட்டு எங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுப்பாருன்ற ஒரே ஒரு நம்பிக்கையில தான் நாங்க இந்த களத்துல வந்து இறங்கி இருக்கோம். இந்த போராட்டத்து காலத்திலயும் நாங்க இறங்கணும். அதுக்காக தான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா எங்களுக்கு அறிவிப்பு கொடுத்ததுலயும் எங்களுக்கு ஒரு திருப்தி இல்ல. ரீடிப்ளாய்மெண்ட் அப்படின்றது வந்து பணி நிரவல் அப்படின்றது வந்து 7 மருத்துவக் கல்லூரிகள் வந்து 7 மெடிக்கல் காலேஜ்ல இருந்து ஏற்கனவே இருக்க ஸ்டாஃபுங்களை இந்த மாதிரி இடம் பற்றாக்குறையில இருக்க ஹாஸ்பிட்டல்களுக்கு வந்து போடுறதா சொன்னாங்க. அதனால ஸ்டாஃபுங்க வந்து ரொம்ப மன உளைச்சலுக்கு உண்டாகியிருக்காங்க. ஏன்னா அவங்கவுங்க ஊர்ல குழந்தை குட்டிகளோட வீட்டுக்காரோட குடும்பத்தோட இருந்துட்டு இருக்காங்க. வயசான வீட்டில் நாங்கள் செவிலியர்களாக இருந்தாலுமே எங்களுக்கும் வந்து நிறைய பர்சனல் இதெல்லாம் இருக்கு. நாங்களும் குழந்தைங்களை பார்க்கணும், வீட்டுக்காரை பார்க்கணும், வயசானவங்களை பார்க்கணும், அப்பா அம்மாவை பார்க்கணும். அதனால வந்து அங்கிருந்து இங்க ரீடிப்ளாய்மெண்ட் அந்த 204 அந்த இதுல வந்து உடனடியாக ரத்து செய்யணும். ஏன்னா அது வந்து ரொம்ப வந்து எல்லாருக்கும் மன உளைச்சலை தான் உருவாக்குது. அந்த முறையை ரத்து செஞ்சு எங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் போஸ்ட் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுத்து அவங்கவுங்கள அங்கங்கேயே இருக்கிறதுக்கு முக்கியமா செய்யணும். அடுத்தது, தொகுப்பூதிய செவிலியர்கள் அனைவரையும் நிரந்தரப்படுத்த வேண்டும். தொகுப்பூதியமே இருக்கக்கூடாது. நர்சிங்ல மட்டும்தான் இந்த தொகுப்பூதியமே இருந்துட்டு இருக்கு. பெரும்பாலான இதுல வந்து செவிலியர்கள் வந்து அதாவது இந்த செவிலியர் தொழில மட்டும்தான் பெண்கள் அதிகமா இருக்காங்க. 90% பெண்கள் வந்து அதிகமா வேலை செய்யறது செவிலியர் துறை தான். இதுல வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே ஹாஸ்பிட்டலோட முதுகெலும்பு அப்படின்னு சொல்லி செவிலியர்கள் தான் சொல்லுவாங்க. ஆனா வந்து டாக்டர்ஸ் வந்து பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி வச்சுட்டு போயிருவாங்க. ஆனா எந்நேரமும் 24 மணி நேரம் ஸ்டாஃபுங்களோட அதாவது பேஷண்ட்ஸோட நோயாளிகளோட கான்டாக்ட்ல இருந்து எல்லா வர உறவினர்களுக்கு எல்லாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு நாங்க ரொம்ப தள்ளப்பட்டிருக்கோம். அதனால நாங்களும் மன உளைச்சலுக்கு நிறைய உண்டாகிறோம். நாங்களும் எப்படியோ முயற்சி பண்றோம், எப்படியாவது பேஷண்ட்ஸ் கிட்ட கனிவா பேசணும், அவங்க அன்பா நடத்தணும், வழி நடத்தணும்னு முயற்சி பண்ணாலும் சூழ்நிலையை கருதி ஆட்கள் பற்றாக்குறை கருதி எங்களோட கோபத்தையும் ஒரு சமயம் நாங்க தெரிவிக்க வேண்டியது இருக்கு. அதுக்காக நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம். எங்களுக்கு இந்த மாதிரி பணிச்சுமையெல்லாம் குறைச்சி ஆட்கள் நிறைய பற்றாக்குறை கொடுத்து எங்களுக்கு வந்து போட்டு கொடுத்தாங்கன்னா நாங்க வந்து உங்களுக்கு வந்து உங்களோட ஆட்சிக்கு வந்து நல்பெயரை வாங்கி தருவோம் என்று இந்த சமயத்தில் வந்து உறுதி கூறுகிறேன். அப்புறம் நர்சிங் ஆபீசர், இந்த 3 கோரிக்கைகள இன்னும் நர்சிங் ஆபீசர், இது ரெண்டுமே வந்து பணப்பயன் இல்லாததான், எதுவுமே கேட்கல. இதுலலாம் பாண்டிச்சேரி அந்த மாதிரி இதெல்லாம் ஸ்டேட்ஸ்லாம் வந்து நர்சிங் ஆபீசர் அப்படின்னு எங்களுக்கு பெயர் மாற்றம் கொடுத்துருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. இப்ப எங்களுக்கு வந்து அந்த நர்சிங் ஆபீசர்ன்ற பெயர் கொடுங்க நாங்க சொல்லி கேட்கிறோம். இதனால கவர்மெண்ட்டுக்கு எந்த விதமான இதெல்லாம் பற்றாக்குறை எங்களுக்கு எதுவும் இதெல்லாம் கிடையாது. ஒரு டெசிக்னேஷன் தான் நாங்க கேட்கிறோம். அதை வந்து அமைச்சு தருமாறு தயவு செய்து நாங்க வந்து தாழ்மையுடன் கேட்டுக்கிறோம். இதை தான் நாங்க கேட்கிறோம். இது வந்து முதலமைச்சருக்கு காதுக்கு போச்சா என்னன்ற தெரியல. இதை பத்தி நாங்க எல்லாருமே அரசு அதிகாரிகள் எல்லாம் எங்க வந்து நிர்வாகிகள் எல்லாம் பேசியிருக்காங்க. அதுக்கான தீர்வு எங்களுக்கு சரியா கிடைக்காதனாலதான் திருப்பி நாளையில இருந்து ஒரு 3 நாளைக்கு அரசோட கவனத்தை ஈர்க்கணும், முதலமைச்சரோட கவனத்தை ஈர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நாளைக்கும் எங்களை வந்து 1 மணி நேரம் புறப்பணிப்பு செய்ய சொல்லி எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அது நாளைக்கு நாங்க தொடர போறோம். அதனால இதை வந்து முதலமைச்சர் கண்டிப்பா இந்த பதிவினை பார்ப்பாரு, அவர் காதுக்கு எட்டும்ன்றத இதுல கொண்டு இன்னைக்கு நிறைய நல்ல திட்டங்கள் இன்னைக்கு சட்டமன்றத்தில் நிறைய பேசுறாங்க. முதல்ல யாருமே சட்டமன்ற நிகழ்வுகளை பத்தி யாருமே பார்க்கவும் மாட்டாங்க, பண்ண மாட்டாங்க. இப்ப எல்லா மக்களும் 8ல இருந்து 9 மணி வரைக்கும் அவசர சிகிச்சை பிரிவு, இந்த மாதிரி எமர்ஜென்சி வார்டுல இருக்க செவிலியர்கள் எல்லாம் வந்து அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இடங்கள்ல இருக்கிற ஸ்டாஃப்லாம் அவங்க வந்து பணியில தான் இருப்பாங்க. மற்றவங்க எல்லாம் போராட்டத்தில் கலந்து கொள்வாங்க.
பரப்புறக்கணிப்பு போராட்டம் 1 மணி நேரம் 8 to 9. எங்களுக்கு இப்பதான் அதோட அறிவிப்பு வந்துச்சு. காலையில இப்பதான் ஈவினிங் ஒரு 5:30-6 மணிக்கு தான் எங்களுக்கு அந்த அறிவிப்பும் வந்துச்சு. ஏன்னா இன்னைக்கும் போய் பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்துட்டு நாங்க சொல்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நிர்வாகிகள். ஆனா இப்பதான் வந்து போராட்டம் இதை வந்து அறிவிச்சிருக்காங்க. 3 டேஸ்க்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்றது அரசோட இத நிலைப்பாட்டை பொறுத்து தான் வந்து வரும். அதே மாதிரி செவிலியர்கள் வந்து நம்ம இப்போ ஆக்சுவலா நர்சிங் காலேஜ் 7 பேர் ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து தொகுப்பு இதுல வந்து என்ன தம்பி டியூட்டர்ஸ் வந்து போஸ்ட் வந்து கான்ட்ராக்ட்ல வந்து போட போறதா வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து நர்சிங் டியூட்டர் போஸ்ட் வந்து கான்ட்ராக்ட்ல போட்டதில்ல. அது வந்து 20 வருஷம் 25 வருஷம் ரெகுலர்ல சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு ரெகுலர் ஸ்டாஃப் நர்ஸுக்கு தான் அந்த ப்ரொமோஷன் கொடுப்பாங்க. பட் இது முறையாக வந்து அவுட் சோர்ஸ் கான்ட்ராக்ட் போடுறதுனால வந்து இப்போ எங்களை மாதிரி ஆட்கள் சுனாமி, கஜா புயலாக இருக்கட்டும், கொரோனா பெருந்தொற்றாக இருக்கட்டும் போன்ற ஒரு டிசாஸ்டர் டைம்லாம் நாங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கும் பப்ளிக்கும் சர்வீஸ் பண்ணிக்கிறோம். எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு ப்ரொமோஷன் நர்சிங் டியூட்டர் தான். அது எங்களுக்கு கிடைக்காம போகுது. அதே போல் அல்டிமேட்டாக வந்து அவுட் சோர்ஸ் போகிறனால வந்து நர்சிங் எஜுகேஷனோட குவாலிட்டி வந்து காம்ப்ரமைஸ் ஆகும். ஸோ எங்களுக்கு வந்து ஒரு 20 வருஷம் 25 வருஷம் நம்ம கவர்மெண்ட்டுக்கு சர்வீஸ் பண்ண கொடுத்த எங்கள் சர்வீஸ் சீனியாரிட்டியை கருத்தில் கொண்டு எங்களுடைய சர்வீஸை ரெகனைஸ் பண்ணுற அடிப்படையில் கவர்மெண்ட் வந்து இந்த ஆஸ் பர் சீனியாரிட்டி நர்சிங் டியூட்டர் போஸ்ட் வந்து ரெகுலர் பேசிஸில் கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை நாங்கள் முக்கியமாக அதில் முன் வச்சிருக்கிறோம். இப்போ முக்கியமாக எங்களோட 3 கோரிக்கைகள். அது வந்து தொகுப்புதியுமே இனிமேல் இருக்கக்கூடாதுன்றது எங்களோட தாழ்மையான வேண்டுகோள். அடுத்ததாக இந்த ரீடிப்ளாய்மெண்ட் அதை வந்து ரத்து செய்யணும் 204. அடுத்தது வந்து எங்களோட பணி வரன்முறை. ஆக்சுவலா எங்களோட பணி வரன்முறை நர்சிங் இதுன்னு ஒரு பணி இருக்கு. நர்ஸ்னா இவ்வளவுதான் செய்யணும். நாங்க ஆக்சுவலா இப்ப நாங்க எல்லாமே ரிட்டர்ன் ஒர்க் தான் அதிகமா பண்றோம். சிஸ்டத்துல தான் அதிகமா வேலை செய்யறோம். அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலுக்காக. அதனால பேஷண்ட்டுக்கான ஆன்சர் எங்களால கொடுக்க முடியுங்கிறத நாங்க உண்மையிலே ஒத்துக்கொள்ள வேண்டியதா இருக்கு. ஏன்னா டேட்டா என்ட்ரி அது இதுன்னு சொல்லி பண்றாங்க. அதுக்கெல்லாம் வந்து தனியான ஆட்களை நியமிக்கப்படுறது இல்ல. ஒரு ஸ்டாஃப் எல்லாருமே 50-60 பேஷண்ட்டுக்கு ஒரு ஸ்டாஃப் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அதனால பணி சிரமத்திற்கு ரொம்ப ஆளாகிறோம், மன உளைச்சலுக்கும் ஆளாகிறோம், நிறைய கஷ்டங்களையும் நாங்க வந்து சந்திச்சிட்டு இருக்கோம். அதனால இந்த சமயத்துல வந்து முதல்வர் வந்து இதை கருத்தில் கொண்டு எங்களோட பிரச்சனைகளை தீர்த்து தருமாறு பணியுடன் அனைத்து செவிலியர்கள் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம். ஆர். சுதா, மாநில துணைத் தலைவர், TGNN நர்சிங் அசோசியேஷன்.